வெல்கம் டு பிடி கிச்சன். ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜானுக்கு ஃபேமஸான நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஜீரக சம்பா அரிசி 4 கப்பு. இந்த கஞ்சி ஜீரக சம்பா அரிசியில் காய்ச்சினா ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. துருவிய தேங்காய் பூ 1/2 கப் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூனு. தக்காளி, ஒரு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டன் கைமா 250 கிராம். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். பாசி பருப்பு அரிசியும் கழுவி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். குக்கரில் குக்கிங் ஆயில், தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகட்டும் குக்கிங் ஆயில். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அப்புறம் சோம்பு, வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வணக்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. ரோஸ்ட் ஆகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுருங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். அது 2 நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு, தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது 2 நிமிஷத்துக்கு வணக்கிக்கோங்க. நான் பச்சை மிளகா யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்தது நான் கைமா சேர்த்துறேன். கைமா 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. நம்ம கைமா போடாமல் கூட கஞ்சி செய்யலாம். கைமா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எங்கள் ஊரில் கைமா போட்டு தான் நோம்பு கஞ்சி செய்வாங்க. கைமா வணங்கிருச்சு. அடுத்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நார்மலாக வீட்டில் அரிசிக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு கிண்டி விட்டு அது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதி வந்த பின்னாடி குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்ட பின்னாடி ஒரு 5 விசில் வரட்டும்.
விசில் வரக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். 5 விசில் வந்த பின்னாடி குக்கரை ஓப்பன் பண்ணலாம். தண்ணிலாம் வந்து நல்லா இஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பக்கத்தில் தண்ணி கொதிக்க வச்சோம்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டிக்குங்க. அடுத்தது துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்ற வந்து அளவு வந்து அதிகமாகும். அதனால் வந்து நீங்கள் 2 பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கஞ்சி மாதிரி ஆன பின்னாடி இப்போ வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. ரம்ஜான் நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.